السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய பாசத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று கூறி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய பாக்கியம் நிறைந்த இந்த மாதத்திலே மார்க்க விஷயங்களை நமக்கு மத்தியிலே பேசி பரிமாறிக்கொள்வதற்குண்டான இந்த வாய்ப்பை அளித்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தலைப்பினுடைய சுருக்கம், தலைப்பை பற்றிய உள்ள விஷயத்தை தெரிவதற்கு முன்பாக இந்த ஒரு விஷயங்களை நம்ம விளங்கி இருக்கணும். ஒரு அடிப்படையை, மறுமை நாள்ல அல்லாஹ் மக்களை ரெண்டு பகுதிகளாக பிரிப்பான். ரெண்டு பகுதிகளாக பிரித்து கேள்வி விசாரணைக்கெல்லாம் பிறகு ஒரு கூட்டம் சொர்க்கவாசிகள், இன்னொரு கூட்டம் நரகவாதிகள். நரகவாதிகள்ல ரெண்டு வகை. நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள், கொஞ்ச காலம் நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்து பின்பு சொர்க்கத்திற்கு வரக்கூடியவர்கள். இப்ப சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல நுழைவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்வான். ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் அந்த விஷயத்தை செய்கிறான். அதை தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முன்னோட்டத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம தலைப்புக்குள்ள போவோம். என்ன அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹஜ்ர்ல 45 51வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதி வ உயூன். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த அந்த மக்கள் சொர்க்கத்திலே நீர் அருவிகளிலே அவர்கள் இருப்பார்கள். உதுஹுலூஹா பிஸ்ஸலாமின் ஆமினீன். நீங்கள் நிம்மதி அடைந்தவர்களாக, அச்சமில்லாதவர்களாக, நிம்மதியோடு நீங்கள் இந்த சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், வ நஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன் அலா சுருரின் முத்தகாபிலீன். இப்படி நுழையக்கூடிய இந்த சொர்க்கவாதிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து குரோதத்தை, ஒரு விரோத போக்கை நாம் கடட்டுவோம். அப்படி அந்த குணத்தை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து நாம் நீக்குவோம், குரோதத்தை நீக்குவோம். அவர்கள் சொர்க்கத்திலே உள்ள அந்த சொர்க்கவாசிகள் ஒருவர் மற்றொருவரை அரியாசனையில, கட்டில்களிலே உட்கார்ந்து கொண்டு ஒருவர் மற்றொருவரை பார்த்து கொள்வார்கள். இந்த நிலையிலே அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா யமுஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபுன் வ மா ஹும் மின்ஹா பிமுக்ரிஜீன். அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள், அப்படி நுழையக்கூடிய அந்த மக்கள், அவர்களுக்கு எந்த துன்பமும் அந்த சொர்க்கத்திலே வராது. அந்த சொர்க்கத்தை விட்டும் அந்த மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது சுருக்கமாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடிய அந்த கருத்தை, அந்த செய்தியை சொல்லி காட்டினாலும் இங்கு ஒரு விஷயம் விளங்குகிறது. சொர்க்கத்திற்குள்ளே நுழையக்கூடிய இந்த சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்திலே குரோதம் என்ற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் கலற்றான். ஒரு பகைமை எண்ணத்தை அல்லாஹ் கலற்றான். உள்ளத்துல அந்த எண்ணம் இருக்காது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு குரோதம் எண்ணம், ஒரு பகைமை எண்ணம், அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுகிற எண்ணம் இருந்தா என்ன ஆகும்? அவருக்கு சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சிருச்சு, நமக்கு இந்த ஜன்னத்தான் கிடைச்சிருக்கு, நமக்கு கம்மியா கிடைச்சிருக்கு, அவருக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு அடுத்தவர்களுடைய இன்பங்களை, அதனுடைய அளவுகளை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அந்த வெகுமதிகளை பார்த்து பொறாமை கொண்டு ஒரு வகையான வெறுப்பு வரும். இதெல்லாம் சொர்க்கத்துல இருக்காது. அப்ப அல்லாஹ் அந்த எண்ணத்தை மனிதர்களிடமிருந்து கலட்டுகிறான். அங்க போனா யார் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அவர்கள் பெற்றாலும், எவ்வளவு பெரிய உயர்ந்த சொர்க்கத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியங்களை வைத்து நிம்மதி பெறுவார்களே தவிர மற்றவர்கள் மீது கோபமோ, பொறாமையோ, விரோத போக்கோ யாருக்கும் ஏற்படாது.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எண்ணம் இந்த உலகத்தில் நமக்கு வந்தால், நம்முடைய உள்ளத்திலே இந்த குரோத போக்கை நாம் கலட்டினால், இன்ஷா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். நிம்மதியான வாழ்க்கையாக அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த சமுதாயத்திற்குள்ளே ஒரு நோய் பரவுகிறது. ஒரு நோய் பரவுகிறது. அது எப்படிப்பட்ட நோய்னா, முந்தைய சமுதாயங்களிலே இருந்த அதே நோய் இப்பொழுது உங்களுக்கு இடையிலும் பரவி இருக்கிறது. தப்ப இலைக்கும் தாஉல் உமமி கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்திலே இருந்த ஒரு நோய் உங்களுக்கு மத்தியிலும் பரவுகிறது. அந்த நோய் உங்களை அழிக்கும். அந்த நோய் உங்களை பாதிப்புக்குள்ளாக்கும். என்ன நோய் தெரியுமா? உலகத்தில் உள்ள பெரிய பெரிய விஷக்கிருமியோ பெரிய பெரிய பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய ஒரு கேன்சர், அந்த மாதிரியான பெரிய நோயின் அடையாளப்படுத்தல. ரெண்டு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று அல் ஹஸது வல் பக்லா, ஒன்று பொறாமை. இரண்டாவது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அடுத்தவர்கள் மீது உள்ள கோபம், வெறுப்பு, அடுத்தவர்கள் மீது உள்ள அந்த பகைமை சிந்தனை. இந்த ரெண்டு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்ணம், இது நோய். இது முந்தைய சமுதாயங்களிலே இருந்தது. ஹிய அல் ஹாலிகா, அது அழிக்கும், மழிக்கும். அல் ஹாலிகா, அது ஹாலிகான்னு சொன்னாங்க. ஹாலிகானா என்ன? நீங்க நம்ம தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, முடிவெட்ட போகும்போது ஹல்லாக்குன்னு பார்ப்பீங்க. ஹல்லாக்குன்னா முடிவெட்டுறவர். ஹாலிகானா முடிய ஃபுல்லா ட்ரிம் பண்றதில்ல, மொத்தமா ஷேவ் பண்றதுக்கு ஹலக்கன்னு அரபில சொல்லுவாங்க. குர்ஆன் ஓதும் போது கூட நீங்க ஹலக்கங்கிற வார்த்தையை தெளிவா சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஹலக்கன்னு. ஏன்னா நீங்க மாத்தி ஹலக்கன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, பெரிய அர்த்த மாற்றம் ஏற்படும். ஹலக்கனா படைத்தான், ஹலக்கனா அல்லாஹ் மொட்டை அடிச்சு விட்டான்னு அர்த்தம். அப்படி வந்துடும், மாத்தி அர்த்தம் வந்துடும். அதனால தெளிவா ஓதணும்னு சொல்லுவாங்க. ஹிய அல் ஹாலிகா, இந்த எண்ணம், இப்படி பொறாமையும் கோபமும் உள்ளத்தில் இருக்கிற இந்த எண்ணம் ஹிய அல் ஹாலிகா, உங்களை வழிச்சிரும் அப்படின்னாங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப உள்ளத்துல இருக்கக்கூடிய பொறாமையும் குரோதமும் வந்தா நமக்கு முடியெல்லாம் கொட்டி போயிருமா? முடியில இருக்கிற தலையில இருக்கிற முடியெல்லாம் மொத்தமா கொட்டி அது மொட்டையா போயிருமானா அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், லா அகூலு தஹ்லிகு ஷஅர், முடிய வலிப்பதை நான் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முடிய வலிப்பதை நான் சொல்லல. வலாகின் தஹ்லிகு அத்தீன, தீனை உங்களிடமிருந்து அது அழித்து விடும், உங்களிடமிருந்து எடுத்துரும். ட்ரிம் பண்ணா கூட முடி அங்கங்க மிச்சம் இருக்கும். நீங்க ட்ரிம் பண்றீங்க, நீங்க போடுற பிளேடுக்கு ஏத்த மாதிரி முடி அங்கங்க மிச்சம் இருக்கும். ஆனா மொத்தமா ஷேவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாக அங்க இருக்கக்கூடிய முடியெல்லாம் வெளியே வர மாதிரி இந்த ரெண்டு எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் உங்களிடத்திலே தீன் இல்லை, தீனை உங்களுடைய உள்ளத்திலிருந்து அது கடட்டி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2434வது ஹதீஸா. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எண்ணம், அடுத்தவர்கள் மேல உள்ள குரோதம், கோபம், இன்னும் சொல்ல போனா கல்லு அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு சொல்லக்கூடிய நேரடி பொருள் என்னன்னா, பகைமையை நேரடியாக காட்டுறதில்லை. பகைமையை நேரடியாக காட்டுறதில்லை. உள்ளத்துல ஒரு பகைமை இருப்பதை உள்ளத்துல வைத்து மறைத்து அதற்குரிய சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்றது. நேரடியா நீ எதிரின்னு சொல்றது இல்லை. அது எதிரி, அதுக்கு அரபியில அதாவத்து. கல்லுங்கிற அரபி வார்த்தைக்கு நேரடி பொருள்னா, உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பகைமையை மறைத்து என்னைக்கு இவனை பழிவாங்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட பகைக்காக அடுத்தவனை பழிவாங்குதல் இருக்கிறது. இது எண்ணம், இது ஒரு மோசமான எண்ணம். இது மோசமான எண்ணம். இந்த எண்ணத்தால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீன் போகுவது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அருளும் நமக்கு கிடைக்காமல் நம்மை தூரமாக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இந்த எண்ணத்தை விட்டு. மிக மோசமான எண்ணம். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய துஆக்கள் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். நிறைய துஆக்கள் முஃமின்கள் செய்ய வேண்டிய துஆக்கள் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அப்படி அல்லாஹ் ஒரு துஆவாக இந்த ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறான். ரப்பனா குஃபிர் லனா, முஃமின்கள் நல்லடியார்கள் சொல்லுவார்கள், ரப்பனா குஃபிர் லனா வ இஹ்வானினா, ரப்பனா குஃபிர் லனா, இறைவா எங்களுடைய இறைவா, இக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிச்சிரு, எங்களை நீ மன்னிச்சிரு. எங்களை மாத்திரமல்ல, வ இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானை கொண்டு முந்தி இருக்கிறார்களே, எங்களுக்கு முன்னால் இந்த ஈமானை பெற்றவர்கள் இருக்கிறார்களே, அந்த சகோதரர்களையும் நீ மன்னித்து விடு. வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு,
ஈமான் கொண்ட அந்த மக்கள் மீது எந்த விதமான குரோதத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே நீ ஏற்படுத்தி விடாதே என்று திருமறையில அல்லாஹ் ஒரு துஆவை நமக்கு சொல்லி காட்டுறான். சூரத்துல் ஹஷர்ல 10-11வது வசனத்தை நீங்க பார்த்தால் இந்த துஆவை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த குரோதம் அதை எங்களுக்கு நீ கொடுத்துறாத. அடுத்த முஃமின்கள் மீது ஒரு குரோத போக்க, அவன் செய்த ஒரு தவறை எனது உள்ளத்துக்குள்ள மறைத்து வைத்து என்றைக்காவது அவனை பழிவாங்க வேண்டும் இந்த எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் ஒருபோதும் நீ தந்து விடாதே என்று முஃமின்கள் துஆ செய்ய வேண்டிய துஆக்களில் மிக உன்னதமான துஆக்களை குர்ஆன் சொல்லுகிறது. அந்த துஆக்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் இந்த துஆவையும் சொல்லி கொடுக்கிறான். துஆல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு முஃமின்கள் மீது எந்த விதமான அந்த குரோத எண்ணமும் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல கொடுத்துறாரு. ரெண்டாவது, மற்றவர்களுக்கு துஆ செய்யற பழக்கம். வல் இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானை கொண்டு முந்தி இருக்கிறார்களே அந்த முஃமின்களுடைய பாவத்தையும் மன்னின்னு சொல்லி இந்த துஆல இன்னொரு வழிமுறையும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக துஆவுடைய ஒழுங்கு மாத்திரமல்ல, அதுல நிறைய பரக்கத்துகள் நமக்கு இருக்கு. அடுத்தவர்களுக்காக நம்ம துஆ செய்யறோமா இல்லையா? அடுத்தவர்களுக்காக நாம செய்யக்கூடிய துஆக்கள் அதற்கு நிறைய பரக்கத்துகள் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், ஒரு அடியார், ஒரு முஸ்லிமான அடியார், மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பி ظஹரில் கைபி, இன்னொரு சகோதரருக்காக வேண்டி, அவருக்கு முன்னாடி இல்ல அவருடைய மறைவில இன்னொரு சகோதரருக்காக இவர் துஆ செய்கிறார். ஒரு முஸ்லிம் மற்றவருக்காக துஆ செய்கிறார். அப்படி செய்தால் இல்லா காதல் மலக்கு வலக பிமிஸ்ல், அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி அடுத்தவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார்ல, அவருக்காக ஒரு மலக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த மலக்குடைய டியூட்டி என்ன தெரியுமா? இவர் எப்பெல்லாம் அடுத்தவர்களுக்கு துஆ செய்யறாரோ, தனக்கு இல்லாம அடுத்தவர்களுக்கு துஆ செய்யறாரோ, அப்பவெல்லாம் இந்த மலக்கு சொல்லுவார், வலக பிமிஸ்ல், இதை போல ஒன்றும் உனக்கும் கிடைக்கட்டும். நீங்க அவருக்கு 10 கோடி வேணும், யா அல்லாஹ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு, ஒரு 10 கோடி ரூபாய் யா அல்லாஹ் அவருக்கு கொடுத்து அவருடைய கஷ்டத்தை நீக்கு அப்படின்னு நீங்க துஆ செஞ்சீங்களா, மலக்கு சொல்லுவாங்க வலக பிமிஸ்ல், உனக்கு அல்லாஹ் 10 கோடி ரூபாய் கொடுக்கட்டும். யா அல்லாஹ் அவருடைய குடும்பம் சிரமத்துல இருக்கு, அந்த சிரமத்தை விட்டு யா அல்லாஹ் அந்த குடும்பத்தை காப்பாத்து நீங்க துஆ செஞ்சீங்களா, அந்த மலக்கு சொல்லுவார் வலக பிமிஸ்ல், உன்னுடைய குடும்பத்தினுடைய சிரமங்களை விட்டு அல்லாஹ் உன்னை காப்பாற்றட்டும். அப்ப இதுல ரெண்டு கூலி, அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய துஆ ஒன்று, ரெண்டாவது அதே பலனை நாமளும் எடுத்துக்கணும். அதனால தயவு செஞ்சு நல்ல துஆ மட்டும் செய்யுங்க. நீங்க யாரெல்லாம் நாசமா போனோம்னு வைங்க, மலக்கும் வலக்க பிமிஸ்ல் அப்புறமா உங்களுக்கு அதே மாதிரி உண்டாகட்டும் சொல்லிட போறாரு. அதனால என்ன செஞ்சிருக்கீங்கன்னா நல்ல துஆக்களை நம்ம கேட்கணும், நிறைய கேட்கணும். துஆக்களுடைய விஷயத்துல நாம கஞ்சம் சினாரி பண்ணவே கூடாது. எவ்வளவு கேட்கணுமோ கேட்டுருக்கோம். யாரெல்லாம் எனக்கு பணம் கொடு, ஒரு 3000 திரம்ஸ் கொடு போதும், 10,000 கொடு, 20,000 கொடு, எவ்வளவு வேணுமோ கேட்கலாம். அல்லாஹ்விடத்துல நம்ம துஆக்களை நிறைய கேட்கணும், லிமிட் இல்லாம நிறைய கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குணம் நம்ம சொல்லி இருக்கிற இந்த குணம் என்ன, ஸில்லுங்கிற இந்த குணம், ஹக்கதுன்னு அரபியில இன்னொரு வார்த்தையில சொல்லுவாங்க. அதாவது உள்ளத்திலே ஒரு பகைமையை மறைத்து வைத்து அது சந்தர்ப்ப நேரத்துல அது வெளிக்காட்டி அடுத்தவர்களை துன்புறுத்துகிற இந்த குணம் மிக மோசமான வன்மையாக இஸ்லாத்துல கண்டிக்கப்பட்ட குணம். இந்த குணத்தால நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்கு. நிறைய குடும்பங்களுக்குள்ள இந்த குணம் ஊடுருவி போனதால் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க, அதற்குரிய சந்தர்ப்பங்களை வெயிட் பண்ணி எதிர்பார்த்து பார்த்து ஒரு நேரத்துல அதற்கு பழிதிருக்கும் முகமாக செய்யக்கூடிய எத்தனையோ செயல்களால், அன்னைக்கு அப்படி பண்ணல, இன்னைக்கு இப்படி பண்ணல, இந்த நேரத்துல இப்படி நடந்துகிட்டல, இப்படி ஒரு வார்த்தை நீ பேசல அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஏதோ ஒரு நேரத்துல நடந்த விஷயங்களை உள்ளத்திற்குள்ளே மறைத்து அதற்காக பழிவாங்கக்கூடிய அந்த அம்சம் இருக்கு. மார்க்கத்துல மோசமாக கண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, அது ஒரு நோய், அது ஒரு மனநோய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தபானா அரபியில மருந்து, மெடிசன், தானா நோய், அது ஒரு அது நோய். அது முந்தைய சமுதாயத்திலே இருந்தது. அந்த நோயால் அந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த சமுதாயத்திற்கும் அந்த நோய் ஊடுருவி இருக்கிறது. ஊடுருவி இருக்கிறது. நாம் அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். இஸ்லாத்தினுடைய வரலாற்றுல தாரீகுல் அஸ்வத், கருப்பு வரலாறு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. கருப்பு வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வேதனைக்குள்ளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு தான் இப்படி சொல்லுவாங்க. எந்த நிகழ்ச்சி தெரியுமா? அதிகமாக வேதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி.
அப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு. யாருக்கா சம்பந்தமா ஐடியா இருக்கா? தாயிஃப் நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்குள்ள நிகழ்ச்சி. கடுமையாக வேதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்முடைய சமுதாய மக்களுக்கு மார்க்க அறிவை நிறைய வழங்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பார்க்க முடியுது, நிறைய ஆர்வங்களும் அவங்களுக்கு இருக்கு. தாரிகுல் அஸ்வத் கருப்பு வரலாறு சமுதாயத்துல சொல்லப்படுறது நாம சொல்றதுனால இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி வாக்கு மூலம் ஸ்டேட்மெண்ட் அது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 3231வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்டேன். என்னன்னா, உஹதுடைய நாள் நமக்கு தெரியும். உஹதுடைய போர்க்களத்துல கடுமையான சிரமங்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுச்சு. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உள்ள காலம். அப்ப அவர்களால நிறைய ஒரு பெரிய நெருக்கடி இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழியில விழுந்தாங்க, பல்லு உடைக்கப்பட்டது, அவர்களுக்கு முகத்துல காயம் ஏற்பட்டது, நிறைய சிரமங்களை அனுபவிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த உஹதுடைய நாள் அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய சிரமம் எல்லா மக்களும் விளங்கி கொண்டிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் கேட்கிறாங்க, இந்த உஹது நாளில் ஏற்பட்ட அந்த சிரமத்தை விட கஷ்டத்தை விட உங்க வாழ்நாளில் வேற ஒரு பெரிய சிரமம் ஏற்பட்டிருக்கா, நீங்க அது மாதிரி சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, உங்களுடைய கூட்டத்தார்களிடமிருந்து நான் அப்படி ஒரு பெரிய சிரமங்களை நான் அனுபவிச்சிருக்கிறேன். வகான அஷத்து மா லகீது மின்ஹு யௌமல் அகபா, அகபாவுடைய நாளில் நான் அனுபவித்த அந்த வேதனை தான் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கடுமையான வேதனை, ரொம்ப கடுமையான வேதனை. யௌமல் அகபா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு விரிவுரையாளர்கள் நிறைய, அது ஜம்ரத்துல் அகபாவை குறிக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கமும் இருக்கு. ஆனா பெரும்பான்மையான இதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் யௌம அகபா, அகபாங்கிற வார்த்தை தாயிஃப்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய பெயர், குறிப்பிட்ட இடத்துக்குரிய பெயர். அங்கதான் அதிகமாக வேதனை உள்ளாக்கப்பட்டாங்கிற அடிப்படையில இது அந்த சம்பவத்தை அந்த இடத்தை மையமாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த தாயிஃபினுடைய அந்த நிகழ்ச்சியில ஏற்பட்ட அந்த சிரமம் தான் என்னுடைய வாழ்நாளிலே ஏற்பட்ட கடுமையான சிரமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க, கடுமையாக அடித்தாங்க, சாடினாங்க, திட்டினாங்க, சிறுவர்களை வைத்து கூட அவர்களை துன்புறுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலிலிருந்து இரத்தங்கள் வடிந்து கொண்டு வந்தது. உஹது போர்க்களத்திலேயாவது ஆதரவு சொல்வதற்கு அத்துணை சஹாபாக்கள் இருந்தார்கள் சொல்லலாம். இங்க இவர்களுக்கு ஆதரவாக பேசவோ நிற்கவோ துணை நிற்கவோ யாருமே இல்லை. கூட இருக்கிற ஒரு சஹாபி அவர்களும் இந்த நோவினைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சிரமங்களுக்கு பிறகு, இப்படி எனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு பிறகு கர்னு சஆலிப் அப்படிங்கிறது ஒரு மலைக்குரிய பெயர். கர்னு அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஒரு பெரிய மலையிலிருந்து சின்ன ஒரு மலை பிரிஞ்சிருந்து அதுக்கு கருணு அப்படின்னுவாங்க. சஆலிப்னா குள்ள நரிகள்னு அர்த்தம். அரபியில நிறைய குள்ள நரி அந்த இடத்துல இருக்கிறதுனால அப்படி ஒரு பேர் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒரு அளவுக்கு கொஞ்சம் அந்த மயக்க நிலை தெளிஞ்சிச்சு, கொஞ்சம் மயக்க தெளிஞ்சிச்சு. அந்த இடத்துல எனக்கு நான் பார்க்கிறேன், ஃபரஃபஅது ரஸி ஃபஇதன் பி ஸஹாபத்தின் கத் அவ்வலத்னி, அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன் ஒரு மேகம் எனக்கு நிழல் தந்தது. ஃபனவர்து ஃபஇதன் ஃபீஹா ஜிப்ரீல், அந்த இடத்துல நான் பார்க்கிறேன் ஒரு மேகம் எனக்கு நிழல் தந்தது, அதை நோக்கி நான் பார்க்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தார்கள். ஃபநாதானி ஃபகால இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக வமா ரத்து அலைக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து என்னிடத்துல சொன்னார்கள், உங்களுடைய கூட்டத்தார்கள் நீங்கள் அவர்களை இஸ்லாத்திற்காக அழைத்தீர்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்களுடைய அழைப்பிற்கு எப்படி மறுப்பு சொன்னார்கள், எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்டு விட்டார். எல்லாத்தையும் அல்லாஹ் கேட்டுட்டான். கேட்டதுனால அல்லாஹ் இப்போ ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான். உங்களை இவ்வளவு காயப்படுத்தினாங்கல்ல, உங்களை இவ்வளவு துன்புறுத்தினாங்கல்ல, இவ்வளவு நோவினை செய்தார்கள்ல, அல்லாஹ் ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால் லிதஅமருஹு பிமா ஷிஅத ஃபீஹிம், மலைகளுடைய மலக்கு, மலைகளுக்கு ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். அந்த மலைகளுடைய மலக்கை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அவங்களிடத்துல நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க அவங்களிடத்துல சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுபடி அவங்க செய்வாங்க.
இப்ப மலக்குல் ஜிபால் மலைகளுடைய மலக்கு பேசுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, யா முஹம்மத் فقال ذلك فيما شئت ان شئت ان اطبق عليكم الاخشبين. முஹம்மதே சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு சலாம் சொல்லிட்டு சொல்றாங்க, முஹம்மதே சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இந்த ரெண்டு அக்ஷபை, இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவுல அவர்களை நசுக்கணும்னு சொல்லி நீங்க நாடினால் அதை நான் செய்யறேன். அக்ஷபைன் அப்படின்னா அரபியில அக்ஷப் அப்படின்னா ரொம்ப வலுவான ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மலைக்கு சொல்லுவாங்க. அல் அக்ஷபை ரெண்டு மலைகள், ஒன்னு அபு குபைஸுடைய மலை, இன்னொன்னு அபு குபைஸுடைய மலை, இன்னொன்னு கைகான் அப்படிங்கிற இன்னொரு மலை. ரெண்டு மலையும் வந்து நல்ல பெரிய உயரம். அபு குபைஸ்ங்கிற மலை 420 மீட்டர் கிட்டத்தட்ட அந்த அளவு உள்ள மலை. கைகான்ங்கிற மலை வந்து 430 மீட்டர் அளவுக்கு உயரம் உள்ள மலை. ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மலை. இந்த மலைக்கு நடுவில் இந்த மக்களை நான் அடிச்சு காலி பண்ணிடுறேன், கொண்டுடுறேன். நீங்க என்ன செய்ய, ஒரு அனுமதி கொடுங்க, ஓகேவான்னு கேட்கிறாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரத்தம் வழியுது. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளல, அவர்களுக்காக ஆதரவோ உதவிகளோ செய்யல, இஸ்லாத்திற்காக எந்த விதமான பலனும் அந்த மக்களிடத்துல பார்க்கல. ரத்தம் வடிந்து மயக்கம் தெளிந்த நிலையில இருக்கிறாங்க. என்னைக்கோ அடிச்ச அடி இல்ல, 10 வருஷங்களுக்கு முன்னாடி 20 வருஷங்களுக்கு முன்னாடி துன்புறுத்துறது இல்ல, அப்போ அடிச்ச அடி வழிந்த ரத்தம் காயல. அல்லாஹ் மடக்க அனுப்பி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய அனுமதி இதுல இருக்கு, நாடினால் அவர்களை அழிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் மாறாக வேணாம், அவங்களை அழிச்சிட வேணாம். அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தா லா ஷரீக லா யுஷ்ரிகு பிஹி ஷையா. வேணாம், அவங்களை அழிச்சிட வேணாம், அந்த மக்களை விட்டுருங்க. ஏன் தெரியுமா? இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளனாலும் இவர்கள் முதுகண்டத்தில் இருந்து அல்லாஹ் ஒரு சந்ததியை உருவாக்குவான். யாரை? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு சமுதாயத்தை இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல, இவர்களுடைய முதுகந்தத்தில் இருந்து இவர்களுடைய பிள்ளைகளாக அல்லாஹ் வெளியேற்றுவான். அதனால அவர்களை அழிக்க வேணாம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது புகாரியில 3231வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் புகாரி இருந்தா இந்த நம்பரை நோட் பண்ணி இங்க எடுத்து வாசிச்சு பார்க்கலாம் இந்த ஹதீஸை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான ஒரு முன்மாதிரி, உயர்ந்த குணம் என்று அல்லாஹ் பெருமையாக சொல்லுகிறானே, அழகான முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இது ஒரு அற்புதமான முன்மாதிரி. அடித்த ரத்தம் காயல, அடுத்த வழி இன்னும் ஆறல, ரணமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஒரு சமுதாயத்தை அழிப்பதற்கு இவங்க கேட்கல, அல்லாஹ்வே அனுப்பி வைத்திருக்கிறான். ஆனால் அந்த சமுதாயத்தை ஒண்ணுமே செய்ய வேணாம்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். ஒரு பக்கம் அவங்களுடைய இரக்கம்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் தனக்கு ஏற்பட்ட அந்த தீங்கை மன்னித்து விடுகிற பழக்கம் சுன்னா. அது சுன்னா. இன்னைக்கு சுன்னான்னு சொல்லி மிஸ்வாக் செய்யறதும், இன்னைக்கு கரண்டை காலுக்கு மேல துணியை உடுத்துறதும், இன்னைக்கு சுன்னான்னு பல்வேறுபட்ட விஷயங்களை செய்கிறோம். இதுவும் சுன்னா. இது செயலில் வரக்கூடியதல்ல, நம்முடைய குணத்துல வரக்கூடிய சுன்னா. வெளியில தேய்க்கிற மிஸ்வாக்கு வெளியே தெரியலாம். நம்ம வெளியில வந்து பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வெளியில 4 பேருக்கு தெரியலாம். ஆனால் இந்த மாதிரியான சுன்னாக்கள் உள்ளம் சம்பந்தப்பட்டது யாருக்கும் தெரியாது. நீங்க அடுத்த மேல கோபமா இருக்கீங்களா இல்லையான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படையில நீங்க கோபமா இல்லாம கூட இருக்கலாம், வெளிப்படையில நீங்க சகஜமாக அன்போடு அழகா பழகிறவங்களா இருக்கலாம். முனாஃபிக்கீன்கள் அப்படித்தான் செய்தார்கள். ஆனால் வெளியே படையில தன்னுடைய குஃபுரை மக்களுக்கு மத்தியில நான் காஃபிர் என்று பகிரங்கமாக சொன்ன காஃபிருக்கு சொல்லப்பட்ட வேதனையை விட வெளிப்படையில நான் முஸ்லிம் என்று முஸ்லிம்களோடு இருந்து முஸ்லிம்களோடு தொழுது முஸ்லிம்களோடு பழக்கம் வைத்துக் கொண்ட முனாஃபிக் உள்ளத்திற்குள்ளே காஃபிராக இருந்தால் அவன் அல்லாஹ் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடி மட்டத்தில் இருப்பான் அல்லாஹ் சொன்னான். வெளிப்படையில கூட பகைமையை காட்டிடலாம், உள்ளுக்குள்ளே காட்டுகிற அந்த குணம் இருக்கு கேவலமான குணம். இன்னும் சொல்ல போனா அது ஷைத்தானுடைய குணம் கூட சொல்லலாம். ஷைத்தானுக்கு நமக்கு என்ன பஞ்சாயத்து? நம்ம ஏதாவது பண்ணுமா? ஷைத்தானுடைய குடும்பத்தை போய் அடிச்சோமா? ஷைத்தானுடைய குடும்பத்தை போய் ஏதாவது தொல்லை பண்ணுமா? ஆனா நம்மளை இன்ன வரைக்கும் எதிரியா பார்க்கறான். நாமளும் ஷைத்தான் எதிரியா பார்க்கிறோம். அவன் நம்மளை எதிரியா பார்க்கறதுனால நம்ம அவனை எதிரியா பார்க்கிறோம். சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது தொந்தரவு பண்ணாங்களா? போய் அடிச்சாங்களா? அவனை போய் மிதிச்சாங்களா? அவனுக்கு ஏதாவது அவனுடைய விஷயங்கள்ல ஏதாவது அநியாயம் செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்யல.
சஜிதா செய்ய அல்லாஹ் சொன்னான், இவன் செய்யல. ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சான் ஷைத்தான். இதற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் எதிரியாக ஆக்கினான். ஒரே காரணம் என்ன? எனக்கு கிடைத்த அந்த அந்தஸ்து போனதற்கு நீங்க இன்டைரக்டா காரணமாக இருந்தாலும் அந்த அந்தஸ்து இழந்ததற்காக வேண்டி உங்களை அல்லாஹ் தூக்கி வைத்துக் கொண்டானுங்கிற அந்த பொறாமையும் அந்த குரோதமும் உள்ளத்துல இருந்ததால் இன்ன வரைக்கும் ஷைத்தான் அவனுடைய சந்ததிகளோடு நமக்கு எதிரியா இருக்கிறான். இது அவனுடைய குணம். ஷைத்தான் யாரு? காணமினல் ஜின்னி, ஜின்னுல இருந்து வந்தவன். இப்லீஸ் நம்ம சொல்றோம் ஒரு ஹெட், அதுக்கு கீழே நிறைய குட்டி ஷைத்தான்கள். ஜின்னுகள்ல ரெண்டு ரகம், நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு. கெட்ட ஜின்னு ஷைத்தான் சொல்றோம். காணமினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி நல்லா சொல்றான். அப்ப ஜின்னுகள்ல இருந்து வந்தது ஷைத்தான். அப்ப இந்த ஷைத்தான் ஒரு டீம். அந்த டீமுடைய வேலை என்ன தெரியுமா? மனிதர்களை எதிரியா பாரு. ஏன் எதிரியா பார்க்கணும்? இவனால தான் உன்னுடைய அந்தஸ்து மரியாதை போச்சு, அதனால இவனை நீ எதிரியா பாரு. அவனுக்கு அந்தஸ்து கிடைக்குது, ஏன் அவனுக்கு அவ்வளவு அந்தஸ்து கிடைக்குது, ஏன் எனக்கு கிடைக்கல? எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பொறாமை கலந்த அந்த கோபம் நம்மளை எல்லாம் எதிரியா பார்க்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வராமல் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் அவங்களிடத்துல நிறைய கேள்விகளை கேட்பாங்க, அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஹதீஸ்கள்ல பார்த்தா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய அடிக்கடிக்கு வரும். என்ன கேள்வினா, ஐயு நாஸ் அஃலல், மக்களிலேயே ரொம்ப சிறப்பானவங்க யாரு? இந்த கேள்வி நிறைய கேட்டிருப்பாங்க. நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். மக்கள்ல சிறந்தவர்கள் யாரு, சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். அப்ப அப்படி சஹாபாக்கள் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயு நாஸ் அஃலல், மக்களிலேயே ரொம்ப சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு குணம் இருக்கணும். ஒன்னு மஹ்மூமுல் கல்பு, இன்னொன்னு சதூக்குல் லிசான். யார் மஹ்மூமுல் கல்பாகவும் சதூக்குல் லிசானாகவும் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மக்களிலே சிறந்தவர்கள். இப்ப சஹாபாக்கள் அரபிகள், அவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் சதூக்குல் லிசான்னா தெரியும். சதூக்குனா உண்மை பேசுறது, லிசான்னா நாவு, உண்மையை பேசக்கூடிய நாவு, இது எங்களுக்கு விளங்குச்சு. மஹ்மூமுல் கல்புன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்க. மஹ்மூம் அப்படின்னா அசுத்தங்களை நேரடியாக சொல்றதால அசுத்தங்களை எல்லாம் நீக்கி பெருக்கி விடப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடம் பெருக்கி விடப்பட்டுச்சு, அது மஹ்மூம் சொல்லலாம். அப்ப மஹ்மூமுல் கல்புனா என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ அத்தகியுன் நகி, அல்லாஹ்வுக்கு அஞ்சிய பரிசுத்தமான தூய்மையான உள்ளம், லா இஸ்ம ஃபீஹி வலா பகிய வலா கில்ல வலா ஹஸத. இந்த உள்ளத்துல எந்த விதமான பாவமோ அடிச்சாட்டியமோ அநியாயமாக அடுத்தவனை துன்புறுத்துவதோ நோவினை செய்யக்கூடிய எண்ணமோ சிந்தனையோ, வலா கில்ல குரோத உணர்வோ, சந்தர்ப்பம் பார்த்து ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வுக்காக வேண்டி பழிவாங்கக்கூடிய அந்த சிந்தனையோ, வலா ஹஸத பொறாமையோ இருக்காது. இந்த உள்ளம் மஹ்மூமுல் கல்ப், பரிசுத்தமான இறைவனுக்கு அஞ்சிய இந்த உள்ளம் மஹ்மூமுல் கல்ப். இதோடு உண்மை பேசக்கூடிய நாவு அவருக்கு கிடைத்தால் அவர் அஃலலுன் நாஸ், மக்களில் சிறப்பானவர், மக்களிலே உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர். வெளிப்படையில போடக்கூடிய ஆடையிலையோ, நம்ம உடுத்தக்கூடிய ஆடைகளிலோ, நம்ம போடக்கூடிய ஸ்ப்ரேலையோ, நம்முடைய முகபாவனையிலையோ, நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த வசதி அமைப்புகள்லையோ, நாம் படித்து இருக்கக்கூடிய படிப்புகள்லையோ நம்முடைய உயர்ந்தவர்கள் சொல்ல முடியாது. இந்த குணம் இருந்தால் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சான்று அளிக்கிற சர்டிபிகேட். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் 4356வது ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட இந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து கடைந்து ஒரு தூய்மையான எண்ணமாக, தூய்மையான உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை ஆக்கி அல்லாஹ் அதை பரிசுத்தமான தூய்மையான உள்ளமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அதற்காக இந்த ரமலான்ல நாம் முயற்சிக்க வேண்டும். உரையினுடைய இறுதி கட்டத்துக்கு வர ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு மாத்திரம் உங்களுக்கு மத்தியில சொல்லிவிட்டு என்னுடைய உரை இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் சொல்லுகிற செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசி இருக்கிறாங்க. குன்னா ஜுலூசன் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது சொன்னாங்க, இந்த வழியாக ஒருத்தர் வருவார், இந்த வழியாக ஒரு நபர் வருவாங்க. இதுல பெரிய விசேஷம் இல்லை. வருவாங்கன்னா வர போறாங்க, ஒரு வழியா இருந்தா அதுல ஆள் வரப்போவாங்க செய்வாங்க, இதுல ஒரு பெரிய விசேஷம் இல்லை. ஆனால் சஹாபாக்களை உத்து கவனிக்க வைத்தது ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையோடு சேர்த்து சொன்னாங்க, சொர்க்கவாசி, சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த தன்மை கொண்ட ஒரு நபர் வருவார் அப்படின்னாங்க. இப்ப சஹாபாக்களை கவனிக்கிறாங்க, யார் வரா அப்படின்னு கவனிக்கிறாங்க. அப்ப ஒரு அன்சாரி தோழர் அவங்க அந்த வழியாக வராங்க. அவங்களுடைய தாடியில உது செய்த அந்த அடையாளம் தெரியுது, தாடியில இருந்து தண்ணி வடியுது. அவங்களுடைய அழகி எதிகி அஷிமால, அவங்களுடைய இடது கையில அவங்களுடைய செருப்பை மாட்டிக்கிட்டு வராங்க. இந்த வழியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எல்லா சஹாபாக்கள் வணங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபர் இவங்க தான் அப்படின்னு வணங்குறாங்க. அதே போல 2வது நாளும் சபை கூடுது இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல சொல்றாங்க, இந்த வழியாக ஒரு சொர்க்கவாசி வருவார்கள் அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் உத்து கவனிக்கிறாங்க, இன்னைக்கு யார் அந்த பாக்கியசாலி அப்படின்னு பாக்குறாங்க. இன்னைக்கும் ஒரு நபர் வராங்க, அதே அடையாளம். என்ன அடையாளம்? உது செய்த அந்த தண்ணி வடிது, செருப்பை தன்னுடைய இடது கையில தூக்கிட்டு வராங்க. 3வது நாளும் இதே போல சபையில இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வழியாக ஒரு சொர்க்கவாசி வருவார்கள் அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் அதே மாதிரி கவனிக்கிறாங்க. 3வது நாளும் வருகிறார்கள், அதே போல அவங்க தாடியில இருந்து தண்ணி வடியுது, செருப்பை இடது கையில தூக்கிட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சா யார் சொர்க்கவாசின்னு? தாடியில இருந்து தண்ணி வடிச்சா கையில வந்து செருப்பை தூக்கிட்டு வந்தா அவங்க சொர்க்கவாசி இல்ல. இந்த 3 நாளும் வந்த நபர் ஒரே நபர் தான், ஒரே அன்சாரி தோழர். 3 டிஃபரெண்டான ஆள் இல்ல, 3 நாளும் வந்தவர்கள் ஒரே நபர் தான். சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம், இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைந்ததற்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு பெரிய வேலை செஞ்சிருப்பாங்கல்ல, ஒரு பெரிய அமல் செய்திருப்பாங்கல்ல. 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை அடையாளம் காட்டியவர்கள் சொர்க்கவாசிகள் சொன்னா, அப்படி விசேஷமான அமல் இவங்களிடத்துல என்ன இருக்குன்றத பார்க்கணுங்கிற ஆர்வம் வருது. அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சஹாபிகளுடைய வீட்டுக்கே போறாங்க. போய் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னுடைய வாப்பாவோட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நான் ஒரு 3 நாள் உங்க வீட்டில் தங்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு அந்த சஹாபியும் அன்சாரி தோழரும் அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்து அவங்களுடைய வீட்டில் தங்குறாங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. எப்படி இருக்கு, வித்தியாசமா என்ன செய்யறாங்க, என்ன அமல்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது யதார்த்தமான மனிதராக, யதார்த்தமான நபராக இருக்கிறாங்க. இரவு நேரம் வருது. பெரும்பாலும் நல்லடியார்கள் இரவு நேரங்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இரவு நேரங்கள் தூக்கத்திற்காக நமக்கு வழங்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக இறங்கக்கூடிய ஹதீஸ்கள் நிறைய இரவு நேரங்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளுக்கும் துஆக்களுக்கும் இருக்கு, நம்ம பார்க்குறோம். அப்ப இரவு நேரங்களில் என்ன விசேஷமான வணக்கம் இவங்களிடத்துல இருக்குன்னு பார்க்குறாங்க. பெரிய விசேஷமான வணக்கம்லாம் இல்லை, போய் தூங்க போயிடுறாங்க. படுக்கும்போது அங்கே இங்கே புரளும் போது கொஞ்சம் திக்ரு செய்கிறாங்க, அவ்வளோதான். அப்படி இப்படி அசையும் போது அல்லாஹ் அக்பர் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு திக்ரு செய்கிறாங்க, அவ்வளோதான். அப்ப இவங்களிடத்துல எந்த விசேஷமான அமலையும் பார்க்க முடியல. முதல் நாள் கழியுது, 2வது நாளும் கழியுது, கடைசி நாள் என்னைக்காவது ஏதாவது ஒரு விசேஷமான அமலை இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 3வது நாளும் அதே மாதிரி கழியுது, ஒரு விசேஷமான அமலையும் பார்க்கல. வளமையாக அவங்க தொழுகிறது, வளமையாக மற்ற முஸ்லிம்கள் நடந்து கொள்வதை போல நடந்து கொள்றாங்க. இப்ப 3 நாள் முடிஞ்ச பிறகு அவங்க கேட்ட அவகாசம் முடிஞ்சு போச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அடையாளம் காட்டி, இந்த நபர் தான் உங்களுக்கு உறுதியாக தெரியும், ஆனா இவங்களிடத்துல எந்த விசேஷமான அமலையோ நம்ம பார்க்க முடியலன்ற வருத்தத்துல அவங்க கிட்ட சொல்றாங்க, எனக்கும் எங்க பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இப்படி அடையாளப்படுத்தினாங்க, சபையில சொன்னாங்க. அப்ப அந்தஸ்தை பெற்ற நீங்க என்ன அமலை செய்றீங்கிறத பார்க்கறதுக்காக நான் வந்தேன். ஆனா உங்களிடத்துல அப்படி ஒரு விசேஷமான ஒரு வித்தியாசமான ஒரு அமலை என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த வருத்தத்தோட என்ன செய்யறாங்கன்னா சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பக்கூடிய அந்த நேரத்துல இந்த சஹாபி இருக்காங்க, அன்சாரி தோழர்கள், அவங்க சொல்றாங்க, இதை தவிர வேற எந்த விசேஷமான அமலும் என்னிடத்துல இல்லை, இதுதான் என்னுடைய அமல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி கிளம்பி இப்படி போகும்போது கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க. மாகுவ இல்லா மாற ஐத்த அழைச்சிட்டு சொல்றாங்க, நீங்க என்ன பார்த்தீங்களோ அதுதான் என்கிட்ட வெளியாகக்கூடிய செயல்பாடுகள், மற்ற எல்லா காலங்களிலும் இதான் நான் செய்யறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஒரே ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அது என்னுடைய உள்ளம் சம்பந்தமான விஷயம்.
அதை நீங்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. மாஹுவ இல்லா மா ரஐத, நீங்க பார்த்த இதே செயல்பாடுகள் தான் என்னுடைய மற்ற நாள்களிலும் இருக்கும். என்றாலும் அன்னி லா அஜ்து ஃபீ நஃப்ஸி லி அஹத் மினல் முஸ்லிமீன கிஷ்ஷா வலா அஹ்சுது அஹதன் அலா கைரின் அஅதாஹு அல்லாஹு இய்யாஹு. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு முஸ்லிமையும் கிஷ் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்துல வந்ததில்லை. அதே போல அல்லாஹ் ஒருத்தருக்கு வழங்கிய அந்த நலவு, அந்த நலவின் மீது அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு பெரிய நல்லது செய்திருக்கிறான், ஒரு பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான்னா அந்த பாக்கியத்தை பார்த்து நான் பொறாமை கொண்டதும் கிடையாது. அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்துட்டானேன்னு சொல்லி ஒரு வெறுப்போ ஒரு பொறாமையோ என்னுடைய உள்ளத்துல ஏற்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு எண்ணத்தோடு நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு எண்ணம், நீங்க வடமையாக தொழுறீங்க, மற்ற மக்களோட செய்றீங்க, இப்படி ஒரு எண்ணம், இந்த உயர்வான குணம், இதனால் அந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்திருக்கும், அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்களே, இந்த உயர்வான எண்ணத்தால் உங்களுக்கு அது கிடைத்திருக்கும் என்று அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கவாசிகள் அத்துணை பேருடைய உள்ளத்திலும் இந்த குரோதமும் பகைமையும் இல்லாமல் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த உலகம் இது ஒரு தேர்வு களம். இந்த களத்திலே அல்லாஹ் நன்மையை சிந்திக்கக்கூடிய எண்ணத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதே போல தீமையை சிந்தித்து அதை செயலாற்றக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த குரோத எண்ணம் சொர்க்கவாசிகளிடத்திலிருந்து அல்லாஹ் நீக்குகிறான். இந்த உலகத்திலே இருக்கிற நாம் அந்த குரோத எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கினால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகமும் நாம் வாழுகிற இந்த உலகமும் நமக்கு சொர்க்கமாக காட்சி அளித்து நிம்மதியான ஒரு வாழ்வை, நிம்மதியான ஒரு சூழலோடு நாம் வாழக்கூடிய ஒரு சூழலாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அப்படிப்பட்ட அந்த குணத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.